வணக்கம். நான் தமிழன்பன். தமிழீழ தலைநகர் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகளாக வந்து கொண்டிருக்கின்றன. அங்கு போர் முடிவடைந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்பொழுது ஒரு கட்டிடம் கட்டுவதற்காக அஸ்திவாரம் தோண்டும் போது அங்கிருந்து ஒரு எலும்புக்கூடு, ஏற்கனவே அந்த செம்மணி பகுதியில் ஏராளமான உயிரோடு ஈழத் தமிழர்களை புதைத்து வைத்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு நீதிமன்றம் வரைக்கும் சென்று நிறைய பேர் தண்டனையெல்லாம் பெற்ற கதை உண்டு. அந்த இடத்தில் மீண்டும் தோண்டும் போது இப்பொழுது இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு சுமார் 70 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் நெஞ்சை உருக்கும் வண்ணம் ஒரு பள்ளி சிறுமி பாடப்புத்தக பையோடு விளையாட்டு பொருட்களோடு தாயும் குழந்தையும் கட்டியணைத்த வண்ணம் இப்படி அந்த எலும்புக்கூடுகள் சொல்லும் கதையே ஏராளமாக இருக்கின்றன. அவை அனைத்தும் நெஞ்சை பதபதைக்க வைக்கின்றன. அந்த நிகழ்வு தமிழீழத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டிலும் எதிரொலித்து இது குறித்து அறிக்கைகள் செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். கடந்த சனிக்கிழமை அன்று நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி செம்மணி படுகொலையை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது சென்னை சிவானந்த சாலையில். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சீமான் அவர்கள் பேசிய ஒரு கருத்து பெரும் சர்ச்சைக்குள்ளாகி அவர் குறித்து நிறைய விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியதாக வந்திருக்கிறது. அந்த கருத்து என்னவென்றால், அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது, அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது, தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தமா, சினிமா ரசிகர் கூட்டமா, இதற்கிடையில் தான் போர் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை கணக்கில் வைத்து சொல்லப்பட்டது என்பதால் விஜயை திட்டுவதற்காகவே சீமான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் என்கிற மாதிரி அது சித்தரிப்புகள் வர தொடங்கிவிட்டன. அது பல்கி பெருகி கொண்டிருக்கின்றன. இதற்கு காரணம், இதற்கு சான்றாக அவர்கள் சொல்வது, அண்மையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய மூத்த சகோதரர் மறைவிற்கு அவரிடம் துக்கம் கேட்க அவர் வீட்டுக்கு சீமான் சென்று வந்த பிறகு இப்படி நடப்பதாக விமர்சனம் செய்பவர்களால் சொல்லப்படுகிறது. அதாவது திமுக சீமானை அழைத்து இந்த தேர்தலில் விஜய் குறித்த விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும், அதற்காக அவர் அதை ஒப்புக்கொண்டு அதன் பிறகு அவர் அப்படித்தான் செயல்படுவார் என்று மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அது உண்மையா என்று பார்த்தால் அதில் கிஞ்சிற்றும் உண்மை இல்லை. ஏனெனில் எப்படி இதை நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால், அந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் 1 மணி நேரம் பேசியிருக்கிறார். அந்த 1 மணி நேரத்தில் பல்வேறு செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன. ஈழத்து போர் நடந்தபோது தமிழ்நாட்டு அரசியலில் நடந்தது என்ன, தமிழ்நாட்டு அரசியலில் அப்போது ஆட்சியில் இருந்த திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கொண்டு அந்த மக்களுக்கு செய்த துரோகங்கள் என்ன, கலைஞர் கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து போர் முடிந்து விட்டது என்று அறிவித்ததை நம்பி செத்துப்போனவர்கள் எவ்வளவு பேர் என்று எல்லா விஷயங்களையும் புட்டு வைத்திருக்கிறார். அவர் வழக்கமாக எல்லா மேடைகளிலும் பேசின விஷயங்கள் தான். அந்த விஷயங்களை திரும்பவும் நினைவூட்டி இன்னமும் அந்த கொடுமை தொடர்கிறது, அந்த கொடுமைக்கு விடிவு தனித்தமிழீழம் என்பதுதான் அவர் அன்று ஆற்றிய உரையின் ஒரு பகுதி. அந்த உரையில் தொடர்ச்சியாக அவர் அரசியல் கட்சிகள் பற்றியும் மற்ற விஷயங்கள் பற்றியும் பேசிக் கொண்டிருந்த போது, இந்த தமிழ்நாட்டில் நாம் ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த திராவிட கட்சிகள் இவர்கள்தான் ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் எதிராக இருக்கிறார்கள், தமிழினத்தின் அழிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள், இவர்களை அழித்தொழித்து நாம் அதிகாரத்திற்கு வந்தால்தான் தமிழ் மக்களை தமிழினத்தை காப்பாற்ற முடியும் என்பது சீமானின் கருத்து. அதற்காக நாம் முன்னெடுக்கும் போது ஒவ்வொருவரும் குறுக்கே வந்து விடுகிறார்கள். கடந்த தேர்தலில் கமல்ஹாசன் வந்தார் என்றால் இந்த தேர்தலில் விஜய் வந்து விட்டார் என்கிற பொருளில் அவர் விஜய் குறித்து பேசுகிறார். நாம் ஓங்கி அருவாள் எடுத்து ஓங்கும் போது குறுக்கே ஒருவர் வந்து விடுகிறார். அவர் பார்த்தாலும் இவர் நம்ம சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், உடன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம விட்டு வச்சோம். இனி விடுறதா இல்லை, இனி யார் குறுக்க வந்தாலும் விட போறதா இல்லை, நம்ம அடிக்கிறது தான் அப்படின்னு அவர் பேசுறார். இந்த பேச்சு தான் விஜயை அவர் குறிவைத்து தாக்குகிறார். விஜயை குறிவைத்து தாக்குவதற்கு பணம் பெற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்கிறார் என்கிற விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. அவர் மிக தெளிவாக திரும்ப ஒரு அரசியலை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும்,
அந்த அரசியலை முன்னெடுத்தால்தான் தமிழ் மொழியை காப்பாற்ற முடியும், தமிழ் இனத்தை காப்பாற்ற முடியும், தமிழின உரிமைகளை பாதுகாக்க முடியும் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இருந்துதான் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு சிக்கலையும் அணுகுகிறார், ஒவ்வொரு பிரச்சனையும் பேசுகிறார். அப்படி பேசும்போது தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்று அவர் சொல்வது திராவிட இயக்க அரசியல். திராவிட இயக்க அரசியல்னா திமுகவும் அதிமுகவும் தான் அதற்கு தடையாக இருக்கின்றன. இவர்கள் திராவிடம் என்று பேசிக்கொண்டு தமிழ் இனத்துக்கு முழு நன்மை செய்யவில்லை, தமிழினத்துக்கு எதிராகவே நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக தமிழ் இனத்தை காட்டி கொடுத்து விடுகிறார்கள், தமிழ் இனத்தை விட்டு கொடுத்து விடுகிறார்கள். இதனால் தமிழ் இனம் மேன்மேலும் கீழே போய்கொண்டே இருக்கிறது, தமிழ் மக்கள் உரிமை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் ஆணித்தரமாக குற்றச்சாட்டு வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களையும் அவர் எடுத்து வைக்கிறார். இன்றைக்கும் நாம் எண்ணி பார்த்தால் நமக்கே தெரியும், தமிழ்நாட்டில் எங்கே தமிழ் இருக்கிறது என்று பார்த்தால் எங்கும் இல்லை. இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகள் வாயில் தமிழ் இருக்கிறதா என்றால் இல்லை. மிகவும் மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. ஒரு 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவரை கூப்பிட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்து படித்து காட்டு தம்பி என்றால் அப்போது தெரியும் நம்முடைய தமிழ் நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய உரையாடல்களில் எவ்வளவு பிறமொழி சொற்கள் கலந்திருக்கின்றன. தமிழ் பெயருக்கு அதாவது முன்பெல்லாம் ஆங்கிலத்துக்கு தமிழுக்கு நடுவே ஒரு சில சொற்கள் ஆங்கிலம் வரும். இப்பொழுது ஆங்கிலத்துக்கும் பிறமொழிகளுக்கும் நடுவே ஒரு சில சொற்கள் தமிழில் வருகின்றன என்கிற இழிநிலை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த நிலையை மாற்ற வேண்டும், தமிழ் இனத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும், தமிழ் இன மண்ணை, நாட்டை, நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் அவர் ஒவ்வொரு முறையும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த செம்மணி படுகொலை குறித்து அவர் பேசும்போது கூட தமிழ் இனத்தை மலைகளை வெட்டி எடுத்து குவாரிகள் அமைத்து, குவாரிகள் என்ற பெயரில் மலைகளை வெட்டி நம்முடைய இயற்கை வளத்தை கெடுத்துக் கொண்டிருப்பவர்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், செம்மணி போல் இவர்களை போட்டு புதைத்து விட வேண்டியதுதான், அதே குழியில் போட்டு புதைத்து விட வேண்டியதுதான் என்று ஆக்ரோஷமாக பேசுகிறார். அதாவது நம்முடைய மண்ணை வெட்டுகிறார்களே, நிலத்தை கொள்ளையடிக்கிறார்களே, மலையை வெட்டுகிறார்களே, இதன் மூலம் நம்முடைய நிலத்தை ஊனமாக்குகிறார்களே என்கிற பரிதவிப்பின் மூலம் வருகிற பேச்சு அது. அந்த அரசியலை புரிந்து கொள்ளாமல் அது மக்களிடம் போய் சேர்ந்து விடவே கூடாது என்பதற்காக மீண்டும் மீண்டும் அவரை பற்றி ஒரு எளிமைப்படுத்தி, அவர் பேசுகிற அரசியலை மிக எளிமைப்படுத்தி, இதற்காக அவர் இதை பேசினார், அதற்காக இதை பேசினார், திமுகவிற்காக விஜயை தாக்குகிறார், விஜய்க்காக அவரை தாக்குகிறார் என்று மிக எளிமைப்படுத்தி விடுகிறார்கள். அடிப்படையாக அவர் பேசுகிற அரசியல் மக்களிடம் சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதில் எல்லோரும் கவனமாக இருக்கிறார்கள். அதனால்தான் அதாவது 1 மணி நேர பேச்சில் ஒரு சில நிமிடங்கள் பேசியதை பெரிதுபடுத்தி அவர் திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு விஜயை திட்டுகிறார். இனிமேல் இப்படித்தான் இருக்கும் பாருங்கள், வருகிற தேர்தலில் பாருங்கள் இப்படித்தான் இருக்கும் என்றெல்லாம் அவர் சொல்றார். அவருடைய ஆதங்கம் என்ன என்பதை நாம் மிக எளிதாக, அரசியல் தெரிந்த அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் சரியில்லை, அதற்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும், அதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நான் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், மேடைதோறும் பேசுகிறேன், ஊர்தோறும் பேசுகிறேன், வீதிதோறும் பேசுகிறேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு தடையாக இருப்பது திமுகவும் அதிமுகவும். இவ்வளவு ஆண்டுகள் மாற்றி மாற்றி தமிழகத்தை ஆண்ட அந்த 2 பெரிய கட்சிகளுமே வாக்கு என்று தேர்தல் என்று வரும்போது பணம் கொடுத்துதான் ஓட்டு வாங்குகிறார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற அந்த தேர்தல் நேரத்தில் கொடுக்கிற பணத்துக்காக இவர்கள் ஓட்டை போட்டு விடுகிறார்கள் என்று வேதனையுடன் அவர் மேடைக்கு மேடை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே வேளையில் திமுகவும் அதிமுகவும் வேண்டாம், வேறு யாராவது வந்தால் நல்லது என்று நினைக்கிற ஒரு குறிப்பிடத்தகுந்த கூட்டம் ஓட்டு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் அது இருக்கிறது. அந்த வாக்குகளும், அதாவது தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற அடிப்படையில் இவர் 1 விழுக்காடு வாக்கிலிருந்து இப்பொழுது 8.22 விழுக்காடு வாக்குகள் வரை உயர்ந்திருக்கிறார். இதற்கு அடிப்படை காரணம் அவர் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் தான். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், அதற்கு மாற்று வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் வெவ்வேறு கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சரியான மாற்று, அதாவது கொள்கை அளவிலான மாற்று. இப்ப திமுகவுக்கு மாற்று அதிமுக என்றால் 2 கட்சிகளின் கொள்கைகளும் ஒன்றேதான். பதவி சண்டையால், அன்றைக்கு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் நடந்த சண்டையால் எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார்.
எம்ஜிஆர் அதிமுக என்று ஆரம்பித்தார், அதன் பிறகு வைகோ மதிமுக என்று ஆரம்பித்தார். இவர்களுடைய கொள்கைகள் என்றால் அடிப்படை கொள்கைகள் எல்லாம் ஒன்றுதான். திராவிட கட்சி, திராவிட இயக்கம், அதற்கான கொள்கைகள் எல்லாமே அடிப்படை கொள்கைகள் ஒன்றாக இருக்கின்றன. கட்சி தான் வெவ்வேறு ஒழிய கொள்கைகள் ஒன்று. அதே போல் இந்திய அளவில் எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அடிப்படை கொள்கைகள் ஒன்றாகத்தான் இருக்கின்றன. ஒரு சில இடங்கள் அவர்கள் தீவிரமாக செய்வார்கள், இவர்கள் மிதமாக செய்வார்களே ஒழிய அடிப்படை கொள்கைகள் ஒன்றுதான். அப்படி பார்த்தால் கொள்கை மாற்று கொள்கையை உண்மையான இந்த திராவிட கருத்தியல் தான் தமிழ்நாட்டை, தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை பின்னுக்கு தள்ளுகிறது என்றால் அதற்கு மாற்று தமிழ் தேசிய கருத்தியல், தமிழ் தேசிய அரசியல் என்று மிக தெளிவாக எடுத்து சொல்லி அந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து நாள்தோறும் முன்னெடுத்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார் சீமான் அவர்கள். அந்த அரசியல் சக்திகளோடு திமுக அதிமுக வேண்டாம் என்று நினைக்கிற சக்திகளும் சேர்ந்தால் ஒரு குறிப்பிடத்தக்க வலிமையை பெற முடியும், அரசியல் அதிகாரத்தை பெற முடியும். அரசியல் அதிகாரத்தை பெறுகிற இடத்திற்கு வந்துவிட்டால் இவர்கள் பயந்து அதற்காக சில வேலைகள் செய்வார்கள் என்பது சீமானுடைய அரசியல். அவர் அதைத்தான் மேடைக்கு மேடை தொண்டை வரல கத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த செய்தி மக்களிடம் சேர்ந்து விடவே கூடாது என்பதற்காக 1 மணி நேர பேச்சில் அவர் 1 நிமிடங்கள் பேசிய விஜய் பற்றிய விஷயங்களை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு விஜய்க்காக பேசுகிறார், இவர் இதற்காக விலை போய்விட்டார். சீமான் விலை போவதென்றால் வெளிப்படையாக பாஜக கட்சியும் அதிமுக கட்சியும் கூட்டணிக்கு வாருங்கள் என்றே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம். இப்பொழுதெல்லாம் தேர்தல் நேரத்தில் வெளிப்படையாக தேர்தல் அழைப்பாளர்கள் உள்ளடியாக இது போன்ற கட்சிகளுக்கு, அதாவது திமுக அதிமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் பாஜக இந்த 4 கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு கூட்டணிக்கு போகின்றன என்றால் அங்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான இருக்கைகள், அந்த இடங்களுக்கான பகிர்வு மட்டுமல்ல, பெருமளவில் மறைமுகமாக நிதி பகிர்வும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவ்வப்போது வெளியே வருகிற விஷயம்தான். பல நூறு கோடி, பல ஆயிரம் கோடிகள் இதில் புழங்குகின்றன என்பது அவ்வப்போது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பகிரப்பட்டு கொண்டிருக்கிற செய்திதான். அப்படி பார்த்தால் சீமான் தலையசைத்தால் இன்றைக்கு அவருடைய வாக்கு வங்கிக்காக அதிமுகவும் பாஜகவும் வெளிப்படையாகவே அவருக்கு அழைப்பு விடுக்கின்றன. அவர் பணத்துக்காக இயங்குவது என்றால் அவர் அந்த கூட்டணிக்கு போய் சேர்ந்தாலே போதுமே, ஏகப்பட்ட பணம் கிடைத்துவிடும், அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார், இன்னும் கூடுதல் வசதிகள் பெறலாம், எல்லாமே நடந்துவிடும். ஆனால் அவர் பணத்துக்காக இல்லை, அவர் தான் பேசுகிற தமிழ் தேசிய அரசியலுக்காக நிற்கிறேன் என்பதை திரும்ப திரும்ப சொன்னாலும் அவர் இப்படித்தான். அவரை மலினப்படுத்துவது என்பது சீமானை மட்டும் மலினப்படுத்துவது அல்ல, அது தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் தேசிய கருத்தியலை மலினப்படுத்துவதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம், தமிழ்நாடு விடுதலை என்கிற கருத்தியல் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக இருந்தாலும் தமிழ் தேசிய விடுதலை, தமிழ்நாடு விடுதலை என்று பேசிய யாரும் தேர்தல் அரசியலுக்கு வந்ததில்லை. வெளியில் இருந்து அதை ஒரு மக்களிடம் கருத்து பரப்பலாகத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அதற்காக இயக்கம் நடத்தி கொண்டிருந்தார்கள், இன்னமும் நடத்தி கொண்டும் இருக்கிறார்கள். அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆதரவும் இருக்கிறது. நாம் எவ்வளவு வெளிநிலையில் இருக்கிறோம், அதிலிருந்து மீண்டு வர நாம் இவர்களை எல்லாம் புறக்கணிக்க வேண்டும் அவர்கள் என்று அந்த இயக்கத்தின் தலைவர்கள் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுவது அத்தனையும் உண்மை, அதுதான் நடந்து கொண்டும் இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து மாறி முதன்முறையாக இவர் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். தேர்தல் களத்தில் அதை பேசுகிறார். தேர்தல் களத்தில் தமிழர் என்று பேசி, தமிழின உரிமை என்று பேசி வாக்கு கேட்கிறார். இது வளர்ந்தால் நமக்கு பேராபத்து என்பதை இந்திய ஒன்றிய அரசும் உளவுத்துறையிலும் உணர்ந்து இந்த கட்சியை வளரவிடக்கூடாது, இந்த கட்சியை ஒரு நம்பகமான கட்சியாக, ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியாக, மதிப்புக்குரிய கட்சியாக வைத்துவிடக்கூடாது, அதை கெடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தாக வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் சீமான் பேசுவதை 1 மணி நேர பேச்சில் அவர் பேசிய அடிப்படையான விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு 1 நிமிடங்கள் பேசிய விஜயை வைத்து விஜய்க்கும் அவருக்கும் போர், தத்துவமா சினிமாவா என்ற போர் என்பதை மட்டுமே பெரிதுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சீமான் அவர் இதில் தெளிவாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தாண்டி தான் பேசுகிற அரசியலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதை காலம் தாழ்ந்தாலும் இப்பொழுது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை தள்ளி போட்டாலும் தாமதப்படுத்தினாலும் காலம் தாழ்ந்தாலும் அவருடைய அரசியல் வெல்லும் என்பது மட்டும் உறுதி என்பதை இப்பொழுது சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.